அன்பு நேர்களே! மீண்டும் உங்கள் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு பதிவை பார்ப்பதற்கு முன்னால், எமது சேனலுக்கு நீங்கள் அனைவரும் அற்புதமாக ஆதரவை கொடுத்து வருகிறீர்கள். முதற்கண் அவர்களுக்கு நன்றியும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அற்புதமான இந்த ஆதரவோடு நான் பதிவை தொடர்கிறேன். சில கால இடைவெளிக்கு என்னால் பதிவு போட இயலாமல் இருந்ததற்கு உங்களிடம் வருத்தத்தையும் இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு நேயர்களே. இதோ ஒரு அற்புதமான இந்த நிகழ்வானது ஓசோவின் அற்புதமான அந்த காதல், அன்பு அதை பற்றி சொல்றாரு. அதை பற்றி சொல்லும்பொழுது, நமது திருமண பந்தத்தையும் பற்றியும் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அவருடைய பார்வையில் திருமண பந்தத்தை பற்றி எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கலாமா? 2 சுதந்திர மனிதர்கள் இடையே சந்திப்பே, அதாவது 2 சுதந்திர மனிதர் இடையிலான சந்திப்பே காதல் அப்படின்னு சொல்றாரு. அது திருமணத்தில் அதிக சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை ரொம்ப தவறா புரிஞ்சுக்க வேணாம். அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா நீங்க தொடர்ந்து கேட்கும் பொழுது, அவர் சொல்லும் வழியில நீங்க புரிந்து கொண்டால் ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்புக்கு திருமணம் தேவையில்லை. அன்பு இல்லை என்றால் தங்கியிருக்கும் வாய்ப்பை விட மறைந்துவிடும் வாய்ப்பே அதிகம் அப்படின்னு சொல்றாரு ஓஷோ. எந்த அளவுக்கு அது அதிக மெய்யானதோ அந்த அளவுக்கு அது வேகமாக மறைந்துவிடும். எந்த அளவுக்கு அது அதிக தீவிரம் உள்ளதோ அந்த அளவுக்கு அது துரிதமாக மறைந்துவிடும். ஏனெனில் ஆண் பெண் இணைப்பே உங்களுக்கு போதிய பரவசத்தை கொடுத்து விடுகிறது. அந்த உச்சங்களையே ஒவ்வொரு நாளும் அடைந்து கொண்டிருப்பது இயலாது. அது மறைந்தே தீரும். எவ்வளவோ தம்பதிகளை பார்த்துவிட்டேன். ஒருவர் அதிகாரம் செலுத்துபவராகவும் மற்றவர் அடிபணிந்து செல்வதாகவும் இருக்கிறார்கள். பெரும்பாலும் கணவர் வெளி உலகில் அதிக சிக்கல்களையும் அவமானங்களையும் சந்தித்து வருவதால் வீட்டில் அவர் அனுசரித்து செல்கிறார். கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ அதிகாரம் செலுத்துவதினால் அங்கு மகிழ்ச்சி சாத்தியம் இல்லை. ஆனால் மனிதன் ஆனந்த சிகரங்களை விரும்புவது இல்லை. மாறாக மென்மையான, வசதியான, சொகுசான, நடுத்தரமான வாழ்க்கையையே விரும்புகிறான். இதுவோ வாழ்க்கையே அல்ல, வெறும் உயிர் பிழைப்புதான். எனவே மக்கள் ஒரு தாவர வாழ்க்கையையே வாழ்கிறார்கள். அதாவது முட்டைக்கோசும் காலிஃப்ளவரும் ஒன்று சேர்ந்து இழுத்து கொண்டு கிடக்கின்றன என்று ரொம்ப நகைச்சுவையாக சொல்றாரு. மெய்யான திருமணம் என்று ஒன்று இல்லை. மெய்யான அன்பு, காதல் மட்டுமே உள்ளது. எல்லா திருமணங்களும் பொய்யானவைதான். ஆனால் மெய்யான அன்பில் வாழ மெய்யான துணிச்சல் கொண்ட இதயம் தேவை என்று சொல்றாரு ஓஷோ. அதில் நீ கணத்துக்கு கணம் வாழ வேண்டும் அப்படின்னும் வலியுறுத்துறாரு. நாளையை பொறுத்து திறந்த தன்மையோடையே இருக்க வேண்டும். எவ்வித அதிர்ச்சிகளை அது கொண்டு வந்தாலும் வரட்டும் என்று அவற்றை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. இங்கே ஒரு ஆழ்ந்த புரிதல் வேண்டும் இல்லையா? உன் காதலர் அல்லது காதலி பிரிந்தாலும் அவருக்கு அழகான பிரியாவிடை கொடுக்கும் அளவுக்கு துணிவுடன் இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. வரவேற்பு கொடுத்த அதே அழகுடனேயே பிரியாவிடையும் கொடுக்க வேண்டும். ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை அல்லவா? ஏனெனில் அவள் எவ்வளவோ ஆனந்த கணங்களை உனக்கு தந்திருக்கிறார். எனவே நீ அவரிடம் நன்றியுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதனால திருமணம் என்னும் பந்தத்தை விட அன்பு, காதல் இவைகளை கொண்டே ஆனந்த சிகரத்தை எட்ட முடியும் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக ஓசோ சொல்லி இருக்கிறாரு. ஆம் நேர்களே, இதில் நீங்களும் புரிந்து கொண்ட விஷயம் என்ன? திருமண பந்தத்தை பற்றி என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு அந்யோன்யம் எப்படி இருக்க வேண்டும் என்று மிகவும் அற்புதமாக ஆழ்ந்த புரிதலோடு ஓசோ சொல்லி இருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான இந்த பதிவை நீங்கள் கேட்டு ரசித்திருப்பீர்கள். நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்குள் ஒரு ஆழ்ந்த புரிதலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக வாழ்வை ரொம்ப அற்புதமாக வாழும் கணங்கள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே அதற்கு இணை இந்த உலகத்தில் வேறு இல்லை என்று சொல்லலாம் அல்லவா? இப்படியான ஒரு அற்புதமான பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அன்பு நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.